ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாக இருக்கிறது மருந்து இல்லாமல் குறையுமா? ஆம், குறையும். அதை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எவிடன்ஸ் பேஸ்டாக ஒரு சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? நம்மளை 3 ஒருவருக்கு உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி இருக்கிறதா இப்போது நியூஸ் இருக்குங்க. அப்படிங்கிறப்போ ஆனால் அதுக்கு மருந்து சாப்பிட்ற வாழ்க்கை ஒரு நிரந்தர குணமாகுதா அப்படின்னு பார்த்தா அதில் கேள்விக்குறி தான் மிச்சமாகுது. சரி, அதுக்கு வேறு ஏதாச்சும் தீர்வு இருக்கா? இயற்கையாக பெர்மனண்ட்டாக அதிலேருந்து நம்ம ரிவர்சல் ஆக முடியும்னா வழி இருக்குது. அது நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது. அதை பார்க்கலாம். உங்கள் உடம்பே உங்களை சரி பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிபிக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பிபிலேருந்து வெளியில் வரலாம். பிபிக்கான காரணம் நிறைய பேர் அதிகமாக சாப்பிட்டு உப்பு மட்டும்தான் நினைக்கிறீங்க. உப்பு ஒரு முக்கியமான காரணம்தான். பட் அது மட்டுமே காரணம் இல்லை. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஒரு மெயின் காரணமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம், டிப்ரெஷன்னா சோகம், ஆங்ஸைட்டினா பழசையோ ஃப்யூச்சரையோ நினச்சி பயப்படுறது. அதில் ஃபியர், ஆங்க்ரி எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், உடம்பு இயக்கமே இல்லாமல் ஒரே இடத்துலையே உட்காந்து ஒரே இடத்துலையே படுத்துருக்கிறது, இல்லை டூ மச்சாக எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஒரு காரணமாக இருக்குது. அதை தவிர தவறான சுவாசம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. தவறான சுவாசமானு கேட்டிங்கன்னா, மூச்சு இவ்வளோண்டு தான் போகும், இவ்வளோண்டு தான் வரும், வாழ்க்கை பூரா இவ்வளவு தான் போகுது வருது. அப்படிங்கிறப்ப அந்த சுவாசம் எப்படி தான் எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடைக்கும், எப்படி தான் நம்ம செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆனதை சரி பண்ணிக்கும், எப்படி தான் ரீஜெனரேஷன் நடக்கும், அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் நரம்பில் ஏற்பட்டுள்ள அழுத்தம் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் இருக்குல்ல, அதில் வர ப்ரெஷரு நரம்புக்கு, நம்ம மன அழுத்தம் நரம்புலேயே ப்ரெஷரை கொடுத்துருது. சரிங்களா? 2வது இடத்துல உணவு முறை இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல மனது, 2வது இடத்துல உணவு முறை, 3வது இடத்துல எக்ஸசைஸ் இருக்குது. சரிங்களா? அப்புறம் இப்போது 3 பயிற்சி முறைகளை சொல்கிறேன். அது கண்டிப்பாக பிபியை, ஹைப்பர் டென்ஷனை, ஹை பிபியை, உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இம்மீடியட்டாகவே ரிசல்ட்ஸ் இருக்கும். மூச்சு கட்டுப்பாடு பயிற்சி ரொம்ப நல்லது. மூச்சு கட்டுப்பாடு பயிற்சின்னா என்னென்னா, உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கோங்க. சரிங்களா? கண்ணை மூடிட்டு மெதுவாக 4 வினாடி அதை இழுங்க. சரிங்களா? 6 வினாடி வெளியில் விடுங்க. இது நரம்பை அமைதிப்படுத்தும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இப்படி இழுக்கிறது 4 வினாடி, வெளியில் விடுறது 6 வினாடி. இந்த மாதிரி ஒரு 7 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் ஒரு செட்டு. இது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் நம்மளோட எல்லா வகையான நர்வஸ் சிஸ்டத்தை அமைதிப்படுத்தும். இது ஒரு முக்கியமான பயிற்சி. 2வது கழுத்து மற்றும் தோள்பட்டையை சுழற்சி செய்கிறது. சரிங்களா? கழுத்து இப்படி மேலே கீழே, ரைட்டு லெஃப்ட்டு, ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7. இதுவும் தோள்பட்டை ரொட்டேஷன் கிளாக் 3, 4, 5, 6, 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிபியை குறைக்கிறதுக்கு. இது மேல் பாடியில், அப்பர் லிம்பில், மேல் பாடியில் இருக்கிற நரம்பு அழுத்தங்களை எல்லாம் குறைக்கும். சரிங்களா? 2வது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும், ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். 3வது குடிநீர் மற்றும் உணவு மாற்றம். அது எப்படின்னா, வெந்தயம் இருக்குல்லங்க, அதை இரவில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் வெந்தய தண்ணியும் குடிக்கலாம், அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிட்றலாம். இது பிபியை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர முருங்கைக்கீரை, முருங்கைத்தலை சூப்பு, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பேர் சர்வலோக நிவாரணி. அதில் எல்லா வகையான சத்தும் இருக்குது. அதாவது எல்லா விட்டமின்ஸும் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சர்வலோக நிவாரணி. அது முருங்கைத்தலை சூப்பு கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட் உணவாக வச்சுட்டு குடிங்க. அது பிபியை கண்டிப்பாக குறைக்கும்.
அடுத்து பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் சாறு வாரம் 3 முறை குடிச்சிங்கன்னா நல்லாவே பிபி குறையும். ஸோ இந்த முறையில், எக்ஸசைஸ் முறையில், கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுல, அதை தவிர குடிநீர் மற்றும் உணவு முறையில் நீங்கள் கண்டிப்பாக பிபியை ரிவர்சல் பண்ண முடியும். அப்புறம் நிறைய பேர் இது மாதிரி எடுத்து அவங்கெல்லாம் இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இப்போ நான் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே இது நிறையா இருக்குது. அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி மருந்து விட்டுட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 14 நாள்லேயே நல்லா ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன டெஸ்டிமோனியல்ஸ் நிறையா இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட வாழ்நிலை உங்கள் மருந்தாக மாறும்போது மருந்துகள் தேவையில்லை. இதைத்தான் சொல்ல வரேன். இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்கள் வாழ்நிலை உங்கள் மருந்தாக மாறும்போது மருந்துகள் தேவையில்லை. அப்படின்னா விளக்கமாக சொல்லணுன்னா, உங்கள் உடம்பு தான் உங்களை க்யூர் பண்ணும். அந்த உடம்பு க்யூர் பண்ணுறதுக்கு உண்டான வாழ்வியல் முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணால், அதுவும் 3 வகையாக பிரிச்சுக்கோங்க: மனநிலை, உணவு, எக்ஸசைஸ். ஸோ மனநிலையிலையும் உணவுலையும் எக்ஸசைஸ்லையும் நான் சொல்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட உடம்பே ஒரு மருந்தாக மாறி நம்ம உடம்பை சரி பண்ணிடும். மருந்துகள் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹை பிபி இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியேறி நிரந்தரமாக சரியாகணுன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.